அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருவழி என்றும் குருவரில் குரு நேசிப்பும் குருவை போன்ற அன்பார்ந்த குருவாரி சென்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி. எத்தனை பேருக்கு பணம் பொருள் நகை வேணும்? சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ளதான். எப்படி? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள பல மடங்கு யோகம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறார்? ஏன் யோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? சனி சுக்கிரன் பார்வை. எப்படி? சனி பகவானும் சுக்கிரவானும் நேரடியா பார்த்து இருக்கிறதுனால வக்ரமான சனி நீசமான சுக்கிரன் ரெண்டும் இணையும் போது விபரீத ராஜயோகம் இந்த 12 ராசிக்கு வந்துருங்க. ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு தொழில் உத்தியோகம் வருமானம் எல்லாமே சனி பகவான் தான். சுக்கிரன் ஆசை. எப்படி? ஆசைப்பட்ட திடீர் லாட்டரி யோகம் பெருகொண்ட பணம் இன்கம் ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். இந்த கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாசம் 30 இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வருவது தயவு செய்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசி தான் இந்த சிம்மராசி. எப்போதுமே பாருங்க, நல்ல ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி? நீதி நேர்மைக்கு மட்டும்தாங்க இவங்க அடிபணிஞ்சு போவாங்க. இதாங்க சிம்மத்தோட இயல்பான குணமே. எப்படி? பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாத்தக்கூடாது, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது. மெயினா தன்மானம். நம்ம கிட்ட பணம் இருக்கு, பொருள் இருக்கு, சேமிப்பு இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தன்மானம் ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை, தன்மானம் ரெண்டு தான் சிம்மத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சுக்கிரன் நீசமா இருக்கிற எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்க ரெடியா இருங்க. சுக்கிரன் சனி பார்வை இருக்கு. அஷ்டம சனில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சிம்மராசி அனைவருமே நீங்க உங்க ஜாதகம் எடுத்து பாருங்க. ஏதோ ஒரு மாற்றம் இப்ப இந்த சுக்கிர பயிற்சியில கண்டிப்பா வேலை செய்யும். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நல்ல கிரகம் வருது, கண்டிப்பா பயன்படுத்துது. உங்களுடைய கையில தான் இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய தலையெழுத்தே மாத்தும். நான் ஓப்பனா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நம்ம போகக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனை விட்டது? ஏன் உங்களை நான் ஜாதகம் பார்க்க சொல்றேன் தெரியுமா? உங்க ராசில இருந்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா. முயற்சி, நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா வாழ்க்கையில, அதாங்க சுக்கிரன். அடுத்து 10ஆம் இடம். 10ல என்ன இருக்கு? பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, தொழில், உத்தியோகம், நம்ம கிடைக்கக்கூடிய கௌரவம் எல்லாமே 10ஆம் இடம் தான். கெட்ட விஷயம் வீட்டில் நடக்கணும் 10ஆம் இடத்தை பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல. எப்படி? கேந்திர யோகத்துல, வருமான ஸ்தானத்துல, குடும்பத்துல இப்படி உட்கார்ந்துருக்காரு. இது நல்லதா கெட்டதா? எப்படி சொல்லணும்? கெட்டது இங்க சொல்லக்கூடாது ராஜா, அங்க நல்லதுதான் வரும். இந்த சுக்கிரன் நீசமான சுக்கிரன் உங்களுக்கு நீசமான வேலையை செய்யாது 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 செய்யாது. சரியில்லை என்ன செய்யும்? சகோதர அண்ணன் தம்பிகளை அடிச்சுப்பீங்க. சுக்கிரன் சரியில்லைன்னா எப்படி? எடுக்கக்கூடிய முயற்சி, சகோதர உறவு, டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதாச்சும் வழக்கு உங்க மேல பதிவாகும். அடுத்த தொழில தடங்களை கொடுக்கும். அடுத்த மாமனார் மாமியார் ஒரு மனக்கசப்பு சங்கடங்கள் வரும். உடம்பு ஆரோக்கியத்துல பாருங்க, இந்த பல்வலி கால்வலி ஏதாச்சும் ஒரு பெயினை கொடுக்கும். ஆல்ரெடி அஷ்டம சரி உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கா? யாரு ஜாதகம் சனி சரியில்லை கேட்டு பாருங்க. வேலை இல்லாம எத்தனை வீட்டுல இருக்காங்க கேட்டு பாருங்க. நீங்க சிம்மத்தை மட்டும் கேளுங்க, சும்மா கேளுங்க. தாய்மாம பிரச்சனை இருக்கா? இல்ல வேலை பிரச்சனை இருக்கா? வருமான பிரச்சனை இருக்கா? எதிரி பிரச்சனை இருக்கா? திடீர் பிரச்சனை, திடீர் அம்பு வழக்கா? இல்ல கணவன் ஒரு மனக்குழப்பமா தர மாட்டாங்க. நீங்க கேட்டு பாருங்க. சிம்மத்தை பொறுத்தவரை இது எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. திருமணம் நடக்காம இருக்குது, படிப்புகள் மந்தமா இருக்குது, வேலை சரியா இல்லை, வருமானம் சரியா இல்லை, உத்தியோகம் சரியா இல்லை, படிப்புகளுக்கு சரியா இல்லை, இது மாதிரி நிறைய குழப்பத்துக்கு போனது யாருன்னா சிம்மம் தான். மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை. நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. இல்ல அம்மாவுக்கு அப்பாவுக்கு இல்ல வண்டி வாகனம் வீண் செலவு. இப்ப ரீசெண்டா பெருங்கொண்ட பணத்தை வண்டிலேயே இடத்துலயே பூமி வாகனத்துலயே செலவு பண்ணிருப்பீங்க. நீங்க சிம்மத்தை கேளுங்க, கண்டிப்பா எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கான நிறைய விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம ஜாதகம் கொடுத்த யாரும் சிம்மராசிக்காரங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரே விஷயம், ராசிக்கு சூரியன் வந்துருவாரு. நான் எதையும் வச்சுதான் சொல்லலைங்க. உங்க ராசிக்கு சூரியன் ஆகஸ்ட் 16 வந்துருவார், அள்ளி கொடுத்துருவார். கவலைப்பட மாட்டீங்க. எப்படி? கவலைப்படாம இறங்கிட்டீங்க. உங்களால முடியும். நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. என்னால ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை மட்டும் வைங்க. எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லி வெளில வந்துடலாம். ஓப்பனா சொல்றேன். 2ஆவது சுக்கிரன் வருமானத்துக்கு எந்த குறை இருக்காது. ஏன்னா புதன் வக்கரமா இருந்தா இதுக்கு வருமானமே இல்லை. 1 மாசம் 2 மாசம் வந்த பணம் போன இடம் தெரியல.
நீங்க கேட்டு பாருங்க. இப்ப கொடுப்பாரு பாருங்க வருமானத்தை, சூப்பரா லாபத்தை, இந்த சுக்கிர பேச்சு லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா இந்த புதாதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யப்போகுது. எப்ப? ஆகஸ்ட் 16 கண்டிப்பா வேலை செய்யும். அப்ப இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வருமான இன்கம் நல்லா இருக்கும். எப்படிப்பட்ட கேஸா உங்க அப்பா மேல உங்க அம்மா மேல ஏதாச்சும் இட பூமி சொத்து கேஸ் இருந்தா அந்த கேஸை நடத்தி பாருங்க, தீர்ப்பு உங்க பக்கம் எழுதுவாங்க. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூப்பரா பலமா லாபத்தை உட்காந்துறாரு. இப்ப இடம் பூமி சம்பந்தமா ஒரு லாபம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்து உங்களுக்கு பாருங்க, இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கனால ஆடம்பர வீடு, ஆடம்பர சொகுசு காரு, ஆடம்பர சொகுசு பங்களா, ஏதாச்சும் ஒரு பொருள் நகையை நீங்க சேமிப்பீங்க இல்ல வாங்குவீங்க. இது நடந்தே தீரும். இது எழுதியே வச்சுக்கோங்க. அதுவும் அழகான பொருள் வீட்டுல வாங்குவீங்க. சனி இடத்த சனிமான பாக்குறாரா? அப்ப திருமணத்துல கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்கும். அது உள்ள வழக்கு கேஸ் உங்க பக்கம் முடிவுக்கு வரும். திருமணம் ஆகாலும் திருமணம் முடிஞ்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா சுக்கிரன் ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் டைரக்டா பாக்குது சனி பவனை. யார்? உங்க மனைவி ஸ்தானத்தை, மனைவி கணவன் ஸ்தானத்தை பாக்குது. அப்ப கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப திருமணம் நடக்காம திருமணத்தை மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம், திருமணத்தில் உள்ள தடங்கள், நிறைய பூர்வீக சொத்துல உள்ள தடைத்தம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை கிடைக்காதவங்க கண்டிப்பா நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை, நல்ல பதவி உயர்வான வேலை இந்த சுக்கிர பேச்சு முடியறதுக்குள்ள கிடைக்கும். அது நான் காரணம் சொல்லிடுறேன். சூரியன் நேரம் உங்க ராசி வருவார், நேரம் 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வரும். சூரியன் உங்க ராசி தலைமை பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அரசாங்க வேலை இல்ல தனியார் வேலை பார்த்தா ப்ரமோஷன், ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல அனுகூலம் சூப்பரா இருக்கும். மெயினா சொல்றேன் சிம்மராசிக்கு. அது மட்டும் இல்லாம பாருங்க, உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி வரை சுக்கிரபான் சூரியனுடைய நட்சத்திரத்துல உத்திரத்தை தான் போறாரு. நீங்க கவலையப்படாதீங்க. இது நல்ல லக்கு, உங்களுக்கு சரியான லக்கு. அவர் சுயசாரத்தை வாங்கி நிக்க போனால வருமானம், இடம், பூமி நிறைய நல்ல விஷயம் இருக்கும். திடீர் லாட்டரியும் அடிச்சிடும் சொல்லுங்க. நீங்க வெளிநாட்டுல வெளியூர்ல எத்தனை பேர் சிம்மராசி இருந்தாலும் சரி, லாட்ரி எடுக்கிறது சுக்கிர பேச்சு ஆகஸ்ட் 30 நீங்க எடுத்து பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு சுக்கிர பேச்சு லாட்ரி எடுக்க சொல்லுங்க. ஏன்னா நான் எடுக்க சொன்னா 2ஆம் இடத்துல டைரக்டா அந்த சுக்கிரன் ஏறிட்டாரு. கண்டிப்பா லாட்ரி அடிச்சே தரும். இது யாராலையும் மாற்ற முடியாது. வீடு கொடுத்த அதிபதி உங்களுக்கு பாருங்க நல்ல பலத்துல உங்க ராசி அதிபதி சேர்ந்து வேற வந்துருவாரு. எப்ப? ஆகஸ்ட் 23 அப்புறம் அங்க வந்துட்டாருன்னா கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% அடிச்சிடும். நான் இதை வச்சுதான் சொல்றேன், வேற எதை வச்சுன்னு சொல்லல. அப்ப உங்க ஜாதகம் எந்த கிரக யோகமோ அதை பார்த்து எடுக்கணும். சம்பந்தமா எடுத்தா கண்டிப்பா அடிக்காது. ஆப்ஷன் நல்லா இருக்கு. மெயினா இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மருத்துவத்துறை, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கெட்டது நான் சிம்மராசி என்னால சொல்ல முடியல. எல்லாமே நல்லதா இருக்கு. ஏன்னா சிம்மராசி ஆகஸ்ட் 30 வரை இவங்க தான் ராஜா. ஆகஸ்ட் 15 அப்புறம் தான் மிகப்பெரிய ராஜா. ஏன்னா ரொம்ப செலவு, நிறைய பிரச்சனை, நண்பர்கள், கூட்டாளி, அவமானம், நிறைய தடங்களை பார்த்து கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லாத தன்மை, தொழில மாமனார் மாமியார் ஒரு மனக்கசப்புகள், சொத்து சார்ந்த பிரச்சனை, பூரி சொத்து பூரி இடத்துல ஒரு பிரச்சனை, குழந்தை பாக்கியது தாமதம், எல்லாமே நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா நீங்க கேட்டுப்பாரு சொல்லுவாங்க. இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க. நல்ல நேரம், நல்ல டைம். இனிமேதான் உங்களுக்கு நல்ல அமைப்பா இருக்கு. நீங்க எல்லாருமே ஜாதகம் எடுத்து மூவ் பண்ணுங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களும் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம். கண்டிப்பா குடும்பத்துல அரசாங்க சம்பளம், அரசாங்க பணம் உங்க வீட்டுக்குள்ள வரும். பாத்துங்க. நான் ஆகஸ்ட் மாசம் 16 to 30 சொல்றேன். அந்த சுக்கிர பயிற்சியில கண்டிப்பா நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. விட்டுற வேண்டாம். இப்ப நட்சத்திரம் சுக்கிர பயிற்சியில முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பார்த்தவங்க எதுவுமே சொல்லிக்கோங்க. நம்ம பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். யாரு மகத்துல எத்தனை பேர் பார்த்தாலும் நீங்க கேட்டு பாருங்க. நல்லா திறமையானவன், டேலண்டா இருக்கணும், அறிவா இருக்கணும், பயங்கரமான திறமையா இருக்கணும், நிறைய இருக்கு மகத்துல பார்த்துட்டாவே. கவலைப்படாதீங்க. மக நட்சத்திரம் பார்த்தது எல்லாமே சூப்பரா இருக்கு. டைமிங், படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். எத்தனை பேர் மக நட்சத்திரம் பார்த்தாலும் சரி, நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு. வருமானம், பொருளாதாரம், இன்கம், வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்துக்கு நிறைய நினைச்ச காரியத்தை, ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நாள் சூப்பரா இருக்கு பாருங்க. யார் மகத்துல பிறகு டைமிங் பக்காவா இருக்கு. அடுத்து பூர நட்சத்திரம். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கான நல்ல டைமிங். கொஞ்சம் பாருங்க, நண்பர்கள், கூட்டாளி, கொஞ்சம் பணம் செலவு, கொஞ்சம் செலவு அதிகமாக காட்டானா பெருசா பாதிக்காது. இப்போ இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகள் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே இந்த பூர்வத்துல பண்ணிக்கோங்க. ஆனா நிரந்தரமான வேலை இல்லை, வேலையை விட்டுலாமா, வேற வேலை விட்டு மாறலாமா அப்படின்னு நிறைய ஒரு குழப்பத்துல இருக்கீங்க. கண்டிப்பா அந்த குழப்பம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். இந்த நேரத்தை சொல்றேன். இப்ப நல்ல ஒரு பொருள், வருமானம், இடம், பூமி, நிறைய சுப செலவு, சுபகாரியங்கள், நண்பர்கள், கூட்டாளிகள், நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வருது. கொஞ்சம் சுக்கிரன் நீசமாகும் போது கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்தணும். இந்த நேரத்துல மட்டும் நான் சொல்றேன். கொஞ்சம் கணவன்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நல்ல ஒரு மெயினா நண்பர்கள், கூட்டாளி, மனைவி, அந்த பெண்கள் விஷயம் எல்லாமே கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். யாரு பூரத்துல சொல்றேன்.
மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு வருமானம் பண்ணலாம். எல்லாமே இடம் பூமியா பொருளா வாங்குங்க. இந்த மாசத்துல சுக்கிர பேச்சா இது மாதிரி தான் நடக்கும். அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, நல்லா நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு நிறைய பிறந்த உத்திரத்துல பார்த்தா நல்லா ஒரு சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். எப்படி உத்திரத்துல பார்த்தவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் டைம் பக்கலா இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், அரசியல், அரசாங்கம், பொதுமக்களுடைய தொடர்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆசைப்பட்ட விஷயத்தை அமையக்கூடிய அமைப்பு, நண்பர்கள், கூட்டாளி எல்லாமே எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறுது. யாரு உத்திரத்துல பிறகு சொல்றேன். இன்னும் ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 16, 17, 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வீட்டுல சுப செலவு, சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு, வெளியூர், நல்ல விஷயம், நல்ல காரியம் நிறைய தேடி வரும். ஆகஸ்ட் 16 ஆகஸ்ட் 30க்குள்ள சொல்றேன். இந்த சுக்கிர பேச்சுல உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. கிரக அமைப்பு நல்லா இருக்கு. விட்டுற வேண்டாம். இப்ப அரசாங்க வேலையா, தலைமை உறுப்பா, வெளிநாடா, வெளியூரா, படிப்பு, கல்வியா எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.